அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் 5 சம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ 6th சம்லேருந்து பார்க்கலாம். லெட் A ஈக்குவல் டு x belongs to W, x less than 2, B ஈக்குவல் டு x belongs to N, x lies between 1 to 4, C ஈக்குவல் டு 3, 5 கொடுத்துட்டான். இது நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ரீகால் பண்ணிக்கிங்க. அதாவது டபிள்யூனா ஹோல் நம்பர் ஸ்பெல்லிங் எழுதி பாருங்கள். ஓ வருதா, அப்போ முட்டை வரும்னு அர்த்தம். இப்போ 0, 1, 2, 3, 4ன்னு போகும். ஆனால் 2 வந்து சேர்த்துக்கூடாது, ஏன்னா லெஸ் தேன் 2 தான் கொடுத்துருக்கான். இங்கே ஒரு கோடு வந்தால் தான் இங்கே 2 சேர்த்துக்குவோம். இங்கே கோடு வரல, அதனால் என்ன பண்ணுவோம், 2 சேர்க்க மாட்டோம். இப்போ 0வும் 1 மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ ஏங்கிறது 0வும் 1ம். அதே மாதிரி பி பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4, 5ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போது இங்கே 1 கோடு வராதனால 1 சேர்த்துக்கூடாது. அப்போ எதுலேருந்து ஆரம்பிக்கணும், 2லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 2, 3, 4 இது பி. சி வந்து 3, 5. அவ்வளோதான், வெரிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சம் போடலாம். பி யூனியன் சி, பி சேர்ப்பு சி. பி யூனியன் சினா பிஏ சிஏ சேர்த்துக்கோ. அப்போ பிஏயும் சிஏயும் சேர்த்துக்குங்க. ஃபுல்லாக சேர்த்து எழுதும்போது ஒரே நம்பர் வந்ததுன்னா அதை ஒரு டைம் தான் எழுதுவோம். அப்போ 2, 3 இங்கே வந்துருச்சு, எழுதக்கூடாது. திரும்ப 4, 5 முடிஞ்ச வரைக்கும் எழுதும்போது அசெண்டிங் ஆர்டரில், அதாவது ஏறு வரிசையில் எழுதிடுங்க. அப்போ தான் குழப்பாது. 2 இருக்குது, அடுத்து 3, 4, 3 எழுதிட்டோம், அடுத்து 5 அப்படி போட்டுக்குங்க. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பாக்கி இருக்குது, ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி எழுதிக்கிங்க. ஏ இங்கே எழுதிக்கிங்க, பி இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட வேண்டியதான். அப்போ என்ன வரும், 0ல் ஆரம்பமா, 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்தது வாங்க, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. இதை வந்து எல்ஹெச்எஸ். அடுத்து ஆர்ஹெச்எஸ் போடுங்க. ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் என்ன பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். ஸோ சேர்ப்போம். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி பார்த்திங்கன்னா 0, 2, 0, 3, 0, 4 போடுவோம் இல்லையா? அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4 அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. இப்போ நம்ம வந்து ஏ கிராஸ் பி இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கு யூனியன் போட்டோம்னா இது வருதான்னு செக் பண்ணணும். அடுத்து ஏ கிராஸ் சி போடுங்க. அப்போ என்ன வரும், 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. சரிங்களா? இப்போ ரெண்டையும் சேர்க்கணும். ரெண்டையும் சேர்க்கும்போது செக் பண்ணிட்டீங்கன்னா எல்ஹெச்எஸோ ஆர்ஹெச்சோ சேமாக தான் வருது. ஸோ ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். அடுத்தது இதுலேயே செகண்ட் சம் பார்த்திங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியும் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சியான்னு செக் பண்ணணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி எழுதிக்கிங்க. பி இன்டர்செக்ஷன் சினா பிக்கும் சிக்கும் காமன். பிக்கும் சிக்கும் காமனாக என்ன வருது பாருங்கள், இங்கே பியும் சியும் தனியாக எழுதிட்டேன். அப்போ பாருங்கள், பிக்கும் சி காமன் என்ன பாருங்கள், 3A. அப்போ அது எழுதிக்கிங்க. அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏ வந்து என்னது, ஏ வந்து 0, 1. அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ 0, 3, 1, 3. ஸோ இது 1. அடுத்து ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. ஏவும் பி எழுதிக்கிங்க. 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. இப்போ ஏ கிராஸ் பி போட்டோம். அதே மாதிரி ஏ கிராஸ் சியை போடுங்க. ஏ இங்கே இருக்குது, சி என்ன பார்த்தோம், 3, 5 கொடுத்தனா இல்லையா? அப்போ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஸோ அது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும், ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷனாக என்ன அர்த்தம், காமனாக உள்ளது மட்டும்தான் எழுதணும். யூனியனாக தான் ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம். இன்டர்செக்ஷன்னா காமனாக உள்ளது மட்டும்தான் எழுதுவோம். இப்போ இங்கே ஏ கிராஸ் பி இருக்குது, ஏ கிராஸ் சியை இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டு காமன் பார்த்திங்கன்னா 0, 3யும் 1, 3யும். ஏன்னா இங்கே பாருங்கள்,
0 3யும் 1 3 தான் காமனாக வந்திருக்கு. ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம்னா 0 3யும் 1 3 தான் காமனாக வந்திருக்கு. ஸோ இப்போ 1ம் 2ம் சேமாக வந்திருக்கு. ஸோ 1 = 2, LHS = RHS. ஸோ அடுத்து தேர்ட் சம் போகலாம். A யூனியன் B × C = A × C யூனியன் A × C. இதெல்லாம் நம்ம இப்போ நிறையா சம் பார்த்தனால இனி வர சம்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற பழகுங்க. யூனியன்னா சேர்த்து எழுதணும், இன்டர்செக்ஷன்னா காமன் எழுதணும். யூனியன்னா ஜாயின் பண்ணு, சேர்த்து எழுது. இன்டர்செக்ஷன்னா காமனாக என்ன வருதோ அதை மட்டும் எழுது. இதுதான் மீனிங். இப்போ ஃபஸ்ட்டு இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுவோம். A யூனியன் Bனா ஏயும் பியும் சேர்த்துங்க. 0 1 2 3 4. அடுத்தது A யூனியன் B × C. அப்போ கிராஸ் பண்ணுங்கள் சியோட. இப்போ 0 3 0 5 1 3 1 5. சரி, A யூனியன் B போடணும். கரெக்டு தான். A யூனியன் Bயும் Cயையும் பண்ணும். அப்போ A யூனியன் Bக்கும் Cக்கும் போடுங்க. அப்போ 0 3 0 5 1 3 1 5 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. இது கண்டுபிடிக்கணும், அப்புறம் யூனியன் போடணும். இப்போ நம்ம பழகிட்டோம்ல, டக்குன்னு போட்டுடலாம். A × C. இப்போ ஏயும் சியையும் பாருங்கள். 0 3 0 5 1 3 1 5. இது முடிச்சிட்டோம். அடுத்து இவனை பாருங்கள். B × C. 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. ரெண்டு பேரும் என்ன பண்ண சொல்லியிருக்கிறான்? சேர்த்து எழுதும் போது ரிப்பீட்டடாக வந்தால் ஒரு டைம் தான் எழுதுவோம். ஆனால் இங்கே ரிப்பீட்டடில் எதுவுமே வரல. ஸோ அப்படியே காப்பி அடிச்சிருங்க. காப்பி அடிச்சிட்டிங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக வந்திருக்கு பாருங்கள். 1 2 சேமாக வந்திருக்கு. அப்போ A யூனியன் B × C = A × C யூனியன் B × C. LHS = RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7th சம்மு. Let A = set of all natural numbers less than 8, B = set of all prime numbers less than 8, C = set of even number. இப்போது நேச்சுரல் நம்பர்னால் தெரியும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லெஸ் தேன் 8னா 8க்கு முன்னாடி 1லேருந்து ஆரம்பித்து 7ஓடு நிறுத்திக்குவோம். இது நல்லா தெளிவாக பார்த்துட்டு போங்க. சப்போஸ் இது தப்புன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அது தெளிவாக பார்த்துக்கங்க. B ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 8 என்ன வரும்? 2 3 5 7. ஈவன் ப்ரைம் நம்பர் மட்டும் ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் 2 தான். நம்மக்கிட்ட உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே ஆடு தான். ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் வச்சுருக்கோம், அது 2. அதனால் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்னால 2 தான் போடுவோம். சரிங்களா? ப்ரைம் நம்பர்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு 2 ஃபேக்டர், 2 காரணிகள் தான் இருக்கும். இப்போ 8னால லெஸ் தேன் 8னால 2 3 5 7. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக போடலாம். இப்போ A இன்டர்செக்ஷன் B. இன்டர்செக்ஷனாக என்ன படிச்சிருக்கோம்? காமன். ஸோ ஏக்கும் பிக்கு காமன் என்ன இருக்குது பாருங்கள். 2 3 5 7. 2 3 5 7. ஸோ அது காமன் எடுத்துட்டோம். அடுத்து A இன்டர்செக்ஷன் B இன்டூ C. சியை சேர்த்துக்கணும். அப்போ என்ன வரும்? A இன்டர்செக்ஷன் Bயும் Cக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுங்க. இப்போ 2 2 3 2 5 2 7 2. ஸோ இது 1. அடுத்தது A × C போடுங்க. ஏக்கும் சிக்கு போடுங்க. 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். A × C கேட்டிருக்காங்க. A × C. இப்போ ஏக்கும் சிக்கு போடுங்க. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அடுத்து B × C. 2 2 3 2 5 2 7 2. ரெண்டுக்கும் காமன். இது 2 காமன் என்ன பாருங்கள். 2 2 இருக்குது, 3 2 இருக்குது, 5 2 இருக்குது, 7 2 இருக்குது. சரிங்களா? இது 2 சேமாக வந்துருச்சா? இப்போ 1 = 2, LHS = RHS. அடுத்து 7th செகண்ட் சம்மு. A × B - C = A × B - A × C. ABC எழுதிக்கிட்டேன். இப்போ B - C, B டிஃப்ரெண்ட் C அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது 2 3 மாடல் பார்த்துட்டு இதை பார்ப்போம், உங்களுக்கு புரியும். இப்போ தான் இருங்க பாருங்கள், 2 எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன். அதை பார்த்துட்டு அதை பாருங்கள் புரியும். இப்போ A டிஃப்ரென்ஸ் Bனா என்ன பண்ணோன்னா,
டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கனாவே என்ன நீங்கள் ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கேன்சல் த காமன். இப்படி டிஃப்ரென்ஸுங்கிறது வந்தாலே என்ன பண்ணணும்னா கேன்சல் த காமன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேன்சல் த காமன் 3 காமன் 4 காமன் கேன்சல் த காமன். அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு வரான் இல்லையா, இவனுக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ இவனில் இந்த ஃபஸ்ட்டு வரவனோட மிச்சம் எனக்கோ அதான் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு வரவன் யாருங்க ஏ, அவன்கிட்ட என்ன மிச்சம் இருக்குது 2 5 6. அப்போ இதுதான் A - B. இப்படி தான் போடணும். ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ளதெல்லாம் விட்டுட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள மிச்சம்தான் போடணும். இதே இது B - Aன்னு கேட்டுட்டாங்கன்னா பியில் மிச்சம் வரதான் போடணும். இப்போ 5 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் இன்னொரு சம் பாருங்கள். இப்போ B டிஃப்ரென்ஸ் C கேட்குறாங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம், டிஃப்ரென்ஸ்னாவே கேன்சல் த காமன். இப்போ காமனை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ பியில் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் 1 2 5. ஏன்னா முதல்ல எவன் வரானோ அவன்கிட்ட தான் மிச்சம் உள்ளதை எழுதணும். இதே இது C - B கேட்டாங்கன்னா சியில் மிச்சம் உள்ளது என்ன, இப்படி தான் போடணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி அங்கே போடலாம். இப்போ பாருங்கள் B - C காமனை கேன்சல் பண்ணிடுங்க. 2 2 கேன்சல் ஆயிரும். பியில் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் 3 5 7. அதான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், A × B - C. அப்போ A × B - C. அங்கேருந்து எட்டி பார்க்க முடியாது, நான் ஏவை இங்கே எழுதிக்கிட்டேன். உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைடில் கூட இங்கே கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். கார்ட்டீசியன் 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 அப்புறம் 3 3 அப்புறம் 4 அந்த மாதிரி 7 வரைக்கும் இது எழுதிக்கிங்க. கொஞ்சம் நிறையா தான் வரும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதிடுங்க. அடுத்து A × Bனா ஏக்கும் பிக்கும் 1 2 1 3 1 5 1 7 அதே மாதிரி 2 2 2 3 இதுக்கும் நிறையா வரும். A × C எழுதிக்கிங்க. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கேட்குறாங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ்னால் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், காமனை கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ 1 2 இருக்குது 1 2 இருக்குது 1 3 இல்லை. அடுத்து பாருங்கள் காமன் 2 2 2 2. அடுத்து காமன் பாருங்கள் 3 2 3 2 4 2 4 2 5 2 5 2 6 2 6 2 7 2 7 2. இதெல்லாம் கேன்சல் பண்ணால் A × Bயில் மிச்சம் எவ்வளோ இருக்கான் பாருங்கள் 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7. இதெல்லாம் இப்போ செக் பண்ணி இது வந்துகிட்டே வரும் பாருங்கள் 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. இதை செக் பண்ணோம்னா இந்த 1ம் 2ம் சேமாக வந்துருச்சு பாருங்கள். அப்போ 1 = 2 LHS = RHS ஹென்ஸ் வெரிஃபை. அவ்வளோ லென்த்தியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணால் டபான்னு எழுதி முடிச்சிருங்க. ஸோ இதோட வந்து எக்ஸசைஸ் 1.1ல் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே முடிஞ்சு எக்ஸாம்பிள் சம் மட்டும் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சம்ஸ் டவுட்டு, ஸ்கூலில் வேறு ஏதாவது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் இந்த சம் புரியல அப்படின்னாலும் கமெண்டில் போடுங்க. நான் இன்ஸ்டா ஐடி தரேன், நீங்கள் அதில் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்கலாம். வாய்ஸ் மெசேஜாகவும் போடுங்க, நான் அதுக்கு உடனே ரிப்ளை கொடுத்துட்றேன். தொடர்ந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக சென்டம் வாங்கணுங்கிற எய்மோடு படிங்க. வெற்றி நம் கையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.